ஹாய், வெல்கம் டு தியா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் நெத்திச்சுட்டி தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு OHP ஷீட்டில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் 5mm ஹாஃப் பல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சென்டரில். நீங்கள் ஹாஃப் பல்க்கு பதில் நீங்கள் குந்தன் ஸ்டோன் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் பல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நான் பால் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பால் செயின் வந்து நான் மெஷர் பண்ணலை, நான் அப்படியே தான் வந்து வச்சு மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேர்ல் கிட்டுக்க ஒட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வேணுன்ற அளவு மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்டி வந்து மறுபடியும் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போது நான் இன்னொரு லேயரில் வந்து ஸ்டோன் செயின் வித் பேர்ல் இருக்கும்ல, அந்த செயின் வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து அதை சுற்றி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல பால் செயின், ஸ்டோன் செயின், அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சுற்றிலும் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மேலே வந்து நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து ஸ்டோனில் ஸ்டார்ட் பண்ணதுனால எண்டிங் வந்து நான் பேர்லில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைடெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். நான் வந்து சைடில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 4x6 ட்ராப் ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்க கலர் வந்து ஒயிட் கலர். நான் வந்து 2 இடத்துலையுமே வந்து ஹாஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. ஹாஃப்லேருந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி வச்சு இந்த சைடு 3, இந்த சைடு 3, சென்டரில் 1 இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடில் வந்து 3 வந்து நான் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஏதாச்சும் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளால் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ண முடியாது. அந்த ட்ராப்லாம் வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் ஈவனாக அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து வேக் ஷீட் எடுத்திருக்கேன். எப்போவுமே வேக் ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணாமல் நம்மளுடைய பேஸில் வந்து நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வேக் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்கு எப்போவுமே வந்து பேஸில் ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொல்கிறோன்னா பேஸ் தான் நமக்கு கரெக்டான பொசிஷன். இப்போ நீங்கள் வேக் ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான அந்த பிளேஸ் தெரியாது. நம்ம நிறைய எக்ஸஸ் க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். அப்போ நம்ம க்ளூ வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் க்ளூ. ஸோ இதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து 2 ஐபின் எடுத்திருக்கேன். 2 ஐபினுமே வந்து இந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மேலே 1 கீழே 1 ஐபின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மேலே ஐபின் எதுக்குன்னா அந்த மேலே நம்ம சொருவோம்ல அதுக்காக. கீழே வந்து நான் லாரியல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த லாரியல்ஸ்க்கு பதில் நீங்கள் ஹேங்கிங்ஸ் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளுக்காக இருக்க மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குலாம் ரொம்ப உள்ளே தள்ளிடாதீங்க. அப்புறம் நம்மளால் வந்து அந்த ஐபின்னை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்க எக்ஸஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிசரில் கட் பண்ணிங்கன்னா உங்களால் உள்ளெல்லாம் கட் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு பதில் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லாரியல் செயின் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த எஸ்ஸுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து லாரியல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அந்த ஐ ஓப்பன் பண்ணிவிட்டு லாரியல்ஸ் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லாரியல் செயின் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே உங்களால் தள்ள முடிஞ்சது நல்லா அழகாக உள்ளே தள்ளிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெத்திச்சுட்டி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம நெத்திச்சுட்டியோட ஃபைனல் அவுட்புட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.